டாஸ்மார்க் மதுப்பிரியர்களை ஆட்டவோ அசைக்க முடியாது. 100 அல்ல 1000 திருமாவளவன் வந்தாலும் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் கடைகளை மூட முடியாது. ஹிந்தியை திணிப்பது கூடாது என்றுதான் இவர்கள் திராவிட கட்சிகள் பகுத்தறிவை பேசி ஆட்சிக்கு வந்தார்கள். அவர் ஹிந்தி திணிக்க நினைத்தார், இவர்கள் பிராந்தியை திணித்து விட்டார்கள். ஹிந்தியை படி என்று சொன்னவர் மூதறிஞர் ராஜாஜி, இவர் பிராந்திய குடி என்றது திராவிட கட்சி. திராவிட கட்சிகளுக்கு அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் அவர்கள் போட்டிருக்கிற துண்டு தான் கூட்டணி கட்சிகள். அது விடுதலை சிறுத்தைகள், பாமக, பாஜக, தமாக, எந்த அக்காவாக இருந்தாலும் அவர்கள் தோளிலே போட்டுக்கிற துண்டு நினைத்தால் தூக்கி எறிந்து விடுவார்கள். ஆனால் டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் அவர்கள் கெட்டியிருக்கின்ற வேஷ்டியை போன்றவர்கள் ஒரு காலமும் வேஷ்டியை இழக்க மாட்டார்கள். மதுப்பிரியர்கள் சங்கம், மது குடிப்போர் சங்கம் இருக்கிறது. அவர்களுடைய ஆலோசனையை கேட்க வேண்டும் என்று இந்த நேற்று செய்தியாளர் கூட்டத்திலே சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அங்க நிற்கிறார் செல்வ பெருந்தகை. அவருக்கு தெரியாதா? அவர் மணி சின்னத்திலே அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் மணியாட்டியவர். ஒரு டீ கடையில் உட்காந்துருப்பான், ஒருத்தன் சின்ன பையன் வந்து வான்னு வம்புழுப்பான், போகாத போன கிட்னி எடுத்துறான். அந்த மாதிரி நம்ம செல்வ பெருந்தவர் செவனேன்னு இருக்காரு, வேடிக்கை பார்த்துட்டு 3 கடையை மூடுவோம், 500 கடையை மூடுவோம், பிறகு 500 கடைகளை மூடுவோம், 500 மணமகள் மன்றத்தை திறப்போம். இதானே வரலாறு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது. நீங்க ஒரு ஆணியும் முடுங்க வேண்டாம். இந்த மதியம் 12 மணிலிருந்து இரவு 10 மணிக்கு மேல விற்கிறதையே உங்களுக்கு தடுக்க துப்பு இல்ல. நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மது விலக்கை நாங்கள் ஒழிப்போம் சொல்றோங்கிறது. முன்னையெல்லாம் கோட்டை அடிச்சுட்டு குடும்பத்தில் போய் ஒம்பெடுப்போம். இப்ப கோட்டையை நோக்கி அரசியல் இந்த தலைவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களையும் அவர்கள் சொல்லுகின்ற விஷயங்களையும் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள் டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள். இந்த தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் நடத்துகின்ற ஜனவரி 21 திருமாவளவனுக்கு விழா எடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். அதை விட்டு போட்டு நான் வெட்டியா நான் மாநாடு கூட்டுவேன், அது என்ன பேசுற போற டிகேஎஸ் இளங்கோவன் வந்து உத்தரவாதம் தர முடியுமா? தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் 45% கட்சி கொடியில்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது. நாங்கள் கோட்டரில் கை வைத்தால் தான் யாரும் கோட்டையிலே கொடியேற்ற முடியும் என்ற அளவிற்கு வருகின்ற 2026 தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றோம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தின் தலைவர் திரு செல்லப்பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஸ்டடியாக இருக்கேன். ஆனால் உங்கள் ஸ்டடிக்கே இப்போ பங்கம் வந்துடும் போல இருக்கு. ஒரு காலமாக, அதாவது தமிழ்நாடு போதை ஒழிப்பு மாநாடு கையில் எடுத்திருக்காரு விசிகா தலைவர். ஸோ அது வந்துட்டாங்கன்னா ஆட்டம் காண போது தான் நினைக்கிறேன். உங்களோட குழப்பெல்லாம் டெட்ரா பேக்குக்கு ஆப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்வர் பார்த்துட்டாரு, படிப்படியாக குறைக்கிறார். இப்போ அந்த படியிலேருந்து இந்த படி வரைக்கும் இப்போ குறைக்கிறதாகவும் பேசுகிறாங்க. அவங்க சொல்கிற படிப்படியாங்கிறது நாங்கள் எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேல் படியில் ஒரு கோட்டரை வாங்கி பாட்டில் வச்சுக்கிடுவோம். அந்த வீடியோ போட்டது நீங்கள் தானா? ஏன்னா அதில் கொஞ்சமாக ஒரு பெக்கு அடிச்சுட்டு ஒரு லார்ஜ் 40 ml அடிப்போம். அடுத்த படிக்கு கீழே இறங்குவோம். ஏன்னா மேலே மொத்தம் அடிச்சுட்டா குப்புற கீழே விழுந்துருவோம். அதனால் என்ன செய்யணும்னா, இது எங்கேயோ அவங்க திராவிட கட்சிகளில் பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த 180 ml ஒரு லார்ஜ் 40 ml அடிச்சுட்டு பிறகு அப்படியே கொஞ்சம் இறங்குவோம். ஏன்னா இந்த கம்மாக்கரை கோயில் குளம், ஏன்னா எங்கே பார்க்கில் வந்து எல்லாம் நைட்டு டயத்தில் உட்காந்து அடிக்கிறது. அப்போ அந்த படியில் உட்காந்துட்டே இருப்போம். டேய் உயரமாக இருக்க கொஞ்சம் கீழே இறங்கடான உடனே அந்த லார்ஜ் அடிச்சுட்டு அப்படியே இறங்குவோம். இந்த படிப்படியாக இறக்குறத நாங்கள் பார்த்துருக்கோம். இவங்க தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் உள்ள வரை, திமுக அதிமுக உள்ள வரை டாஸ்மார்க் மதுப்பிரியர்களை ஆட்டவோ அசைக்க முடியாது. 100 அல்ல 1000 திருமாவளவன் வந்தாலும் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் கடைகளை மூட முடியாது. இல்லை எதனால அப்படி சொல்றீங்க? நீங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, இல்ல மது பிரியர்கள் அதிக அளவுல இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணமா, இல்ல மது ஆலைகளை திமுக நடத்துன்ற ஒரு தைரியமா? அதாவது தமிழ்நாட்டினுடைய வரலாறு, திராவிட கட்சிகள், அந்த திராவிட கட்சிகளுக்குள்ள நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி, ஆடு மாடு கொடுத்தாலும், கோழி கொடுத்தாலும், உங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாலும், சைக்கிள் கொடுத்தாலும் அதையெல்லாம் தடை பண்ணிடுவாங்க. அதையெல்லாம் வந்து அடுத்த ஆட்சி மாறுகின்றவங்க திமுக மாறுகின்ற பொழுது இதெல்லாம் நிப்பாட்டாங்க. அம்மா சத்துணவு, அம்மா உணவகமாக இருந்தால் கூட அதை கூட மூடுவாங்க. ஆனால் 2 பேருமே டாஸ்மார்க் கடைகளை மூடிய வரலாறு இதுவரை கிடையாது. கலைஞர் கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ், இன்னைக்கு ஸ்டாலின் வரை மதுவில்லாமல் தமிழ்நாட்டில் இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக மதுவே இல்லாமல் ஆட்சி செய்த நாடு தமிழ்நாடு. ஹிந்தியை திணிப்பது கூடாது என்றுதான் இவர்கள் திராவிட கட்சிகள் பகுத்தறிவை பேசி ஆட்சிக்கு வந்தார்கள். அவர் ஹிந்தி திணிக்க நினைத்தார், இவர்கள் பிராந்தியை திணித்து விட்டார்கள். ஆக ஹிந்தி, அதாவது ஹிந்தியை படி என்று சொன்னவர் மூதறிஞர் ராஜாஜி, இவர் பிராந்திய குடி என்றது திராவிட கட்சிகள். இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பின்னால் நாங்கள் மதுவே இல்லாமல் எங்களால் ஆட்சி செய்ய முடியாது என்று ஆட்சி நடத்தி கொண்டு இன்றைக்கு 1% ஊருக்கு ஒரு அதாவது 1-2 பேர் இருந்த காலம் போய் இன்று மது குடிக்காதவர்கள் 1-2 பேர் இருக்கின்ற காலத்திற்கு வந்து
இன்னைக்கு ஆட்சியிலே இருந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் 25% மேலாக ஓட்டு வாங்கிய சரித்திரம் கிடையாது. இவர்கள் ஒட்டுணிகளாக கூட்டணி கட்சிகளை வைத்துக்கொண்டு ஒரு விடுதலை சிறுத்தைகள், ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி, ஒரு தமாக, ஒரு பாமக, கம்யூனிஸ்ட் கட்சிகளை வைத்துக்கொண்டு ஒரு 33% வைத்து ஆட்சியை பிடித்த வரலாறு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் 45%. கட்சி கொடியில்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது. நாங்கள் கோட்டரில் கை வைத்தால் தான் யாரும் கோட்டையிலே கொடியேற்ற முடியும் என்ற அளவிற்கு வருகின்ற 2026 தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றோம். ஆகவே கள்ளக்குறிச்சியிலே எவ்வளவு பெரிய மாநாடு நடத்தினாலும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டிலே உள்ள வரை திராவிட கட்சிகளுக்கு தோளிலே போட்டிருக்கிற துண்டு கூட்டணி கட்சிகள் அதை தூக்கி எறிவார்களே ஒழிய அவர்கள் திராவிட கட்சிகள் கட்டியிருக்கின்ற வேஷ்டி டாஸ்மார்க் மதுப்பிரியர்களான வேஷ்டியைத்தான் ஒரு காலம் திராவிட கட்சிகளுக்கு, அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் அவர்கள் போட்டிருக்கிற துண்டு தான் கூட்டணி கட்சிகள். அது விடுதலை சிறுத்தைகள், பாமக, பாஜக, தமாக, எந்த அக்காவாக இருந்தாலும் அவர்கள் தோளில் போட்டிருக்கிற துண்டு நினைத்தால் தூக்கி எறிந்து விடுவார்கள். ஆனால் டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் அவர்கள் கெட்டியிருக்கின்ற வேஷ்டியை போன்றவர்கள் ஒரு காலமும் வேஷ்டியை இழக்க மாட்டார்கள். அந்த வகையிலே எத்தனை மாநாடு நடத்தினாலும் 100 திருமாவளவன் அல்ல 1000 திருமாவளவன் வந்தாலும் டாஸ்மார்க் மதுப்பிரியர்களை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. மது ஒழிப்பு மாநாட்டுக்கு எதிராக நீங்கள் ஏதாவது மாநாடு நடத்த அதாவது நாங்கள் எனக்கு ஒரு வேதனை என்னென்னா, அடங்க மறு கொதித்தெழு குமுறு என்று சொன்ன விடுதலை சிறுத்தைகள் ஒரு 1989 துவங்கி ஃப்ரீடம் பேந்தர், அதுக்கப்புறம் 91 விடுதலை சிறுத்தைகள் என்று ஒரு சமூக அக்கறையோடு வந்த விடுதலை சிறுத்தைகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி, மகத்தான போராட்டங்களை நடத்தி ஒரு எழுச்சியோடு வந்தாலும் என்ன சொல்கிறேன்னா, விடுதலை சிறுத்தைகள் நடத்துகின்ற மாநாடை வரவேற்கின்றேன். ஆனால் மாநாட்டிலே உண்மைத்தன்மை வேண்டும். ஏனென்றால் இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவன் அவர்கள் 2016 மக்கள் நல கூட்டணியை இதே மது ஒழிப்புக்காகத்தான் கூட்டணியை அமைத்தார்கள். ஐயா வைகோ அவர்கள், மதிமுக வைகோ அவர்கள், நம்முடைய தேமுதிமுகவுடைய தலைவர் விஜயகாந்தனுடைய தலைமையிலே கம்யூனிஸ்ட் கட்சிகள், தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா மூப்பனார் உருவாக்கிய நம்மளுடைய ஜி.கே. வாசன் இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து மக்கள் நல கூட்டணியை 2016 அமைத்து அந்த மது ஒழிப்பிற்காக உயிர் நீத்த ஐயா சசி பெருமானுடைய இறப்பை, அந்த மரணத்தை முன்னிலைப்படுத்தி பூரண மதுவிலக்கை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நடைமுறைப்படுத்துவோம் என்று 2016 அரசியல் தேர்தல் களம் கண்ட பொழுது தோல்வியை கண்டவுடன் துவண்டு உடனடியாக அன்றிலிருந்து இன்று வரை 2016 2026 வரை இவர்கள் ஒற்றுமையாக இருந்திருந்தால் இன்றைக்கு திராவிட கட்சிகளுக்கு வேலையே இருக்காது. உண்மையிலேயே அது மது ஒழிப்பு நடந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் அன்றைக்கு 2016 கூட்டணியை வைத்து அன்னைக்கு வெற்றி பெற முடியவில்லை, இந்த மது ஒழிப்பு கொள்கையினால் வெற்றி பெற முடியாது என்ற அரசியல் லாபம் கிடைக்கவில்லை என்ற உடனே அதை அப்படியே போட்டுவிட்டு எல்லாரும் கலந்து போய்விட்டார்கள். ஆனால் எந்த மது ஒழிப்புக்காக ஒன்று சேர்ந்தார்களோ 2016 அதே கட்சிகள் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலே மதிமுக இருக்கிறது, கம்யூனிஸ்ட் இருக்கிறது, காங்கிரஸ் இருக்கிறது, இந்த விடுதலை சிறுத்தைகளும் இருக்கின்றார்கள். ஏன் இவர் மாநாடு நடத்தப் போகின்றோம், நாங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தப் போகிறோம் என்று எடப்பாடியை கூப்பிட்டவர் ஏன் உங்கள் மக்கள் நல கூட்டணியிலே உங்களுடைய சகாக்களாக இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசனையோ ராமகிருஷ்ணனையோ ஏன் ஜவஹர்லாவையோ அல்லது மதிமுக வைகோவையோ தேமுதிமுக கட்சியையோ இல்லை ஏன் உங்களால் கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு மனசு வரல? அல்ல, நீங்க எல்லாமே கூட்டணிக்குள்ள இருந்தாலும் ஏன் காங்கிரசுக்கு இல்லாத அக்கறையா? மது ஒழிப்பு கொள்கையிலே அக்கறை உள்ளவர் காந்தி மகனை தலைவராக ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் கட்சி அக்டோபர் 2 மாநாடு நடத்த தெரியாமலா? நேத்து பிரஸ் மீட்ல சொல்றாங்க, இந்த விடுதலை சிறுத்தைகள் மாநாடை பத்தி பேசுறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அவர் அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார். இது அறிவியல் பூர்வமாக சிந்திக்க வேண்டியது. அடுத்து மதுப்பிரியர்கள் சங்கம், மது குடிப்போர் சங்கம் இருக்கிறது, அவர்களுடைய ஆலோசனையை நீங்கள் பெற்று இதை அவர்களுடைய ஆலோசனையும் கேட்க வேண்டும் என்று இந்த நேற்று நிருபர்கள் செய்தியாளர் கூட்டத்திலே சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அங்கே நிற்கிறார் செல்வ பெருந்தகை. அவருக்கு தெரியாதா? ஏன் இந்த திமுக கூட்டணியில் இருக்கின்றவர் அவர் ஒரு மாநாடு நடத்தி நாங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவோம் தெரியாதா? அவருக்கு தெரியும். அவர் மணி சின்னத்திலே அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் மணியாட்டியவர். இங்கே திமுகவுடைய அடிமைகளாக இருக்கின்றோம். நாம் ஒரு காலமும் நமக்கு தேவை ஒரு 15 எம்எல்ஏ சீட்டு, ஒரு 10 எம்பி சீட்டு. அந்த லெவலில் தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த லெவல்லையே நம்ம போய்க்கிடணும். நம்மளுடைய உயரம் என்ன, நம்மளுடைய பவர் என்ன, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதோட அமைதியாக இருக்கிறாங்க. இந்த ஒரு படத்தில் ஒரு டீ கடையில் உட்காந்துருப்பான், ஒருத்தன் சின்ன பையன் வா வான்னு வம்புழுப்பான், போகாத போகாதாம்பாங்க, போனால் கிட்னி எடுத்துறான். அந்த மாதிரி
நம்ம செல்வ பிறந்தவர் செவனேன்னு இருக்காரு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கோரிக்கை ஏற்கப்படும். ஏங்க அட்லீஸ்ட் ஒரு 3 கடை மூட மாட்டாங்களா? என்னது அப்படிதான், அதான் 3 கடையை மூடுவோம், 500 கடையை மூடுவோம், பிறகு 500 கடைகளை மூடுவோம், 500 மணமகள் மன்றத்தை திறப்போம். இதானே வரலாறு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது. நீங்க ஒரு ஆணியும் முடுங்க வேண்டாம். டாஸ்மார்க் கடைகள் மதியம் 12, அரசாங்கத்துடைய நிர்ணயிக்கப்பட்ட நேரம் மதியம் 12 மணி, இரவு 10 மணி. இந்த நேரத்துக்குள்ள ஒழுக்கமான எம்ஆர்பி விலையோட ஒழுக்கமா தரமான சரக்கு கொடுத்ததோட நிப்பாட்டிக்கிட்டு மற்ற நேரங்கள்ல ஒரு சொட்டு மது விற்பனை இல்லாமல் போலீசாருக்கு விற்கப்படாமல் உங்களால தடுக்க முடியுமா? அதுக்கு உத்தரவாதம் தர முடியுமா? அதே பார்ல இந்த மதியம் 12 மணிலிருந்து இரவு 10 மணிக்கு மேல விற்கிறதையே உங்களுக்கு தடுக்க துப்பு இல்ல. நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மது விலக்கை நாங்கள் ஒழிப்போம்னு சொல்றங்கிறது என்ன? தமிழ்நாட்டுக்கு இந்த பகுத்தறிவு பூமி, தந்தை பெரியார் வாழ்ந்த பூமியில இருக்கிற எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் கேனையை நினைச்சிட்டு இருக்கீங்களா? பீகாருடைய மக்கள், விளிம்பு நிலை மக்கள் அங்கே சீரழிகின்றார்கள், தன்னுடைய இன மக்கள் அழிகின்றார்கள் தெரிஞ்ச உடனே மூடினார்ல. அவர் முதல்வரா தமிழ்நாட்டிலே இந்த வெட்டி விவாதம் பண்ணிக்கிட்டு நாங்கள் படிப்படியாக குறைப்போம், இந்த தேசிய அளவிலே நாங்கள் குறைப்போம். நீ விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் ஓடி போய் முதல்வரை சந்திச்சு நீங்க சால்வை போட்டு மாநாடுக்கு கூப்பிட்டீங்கல்ல, மாநில அளவுல மது ஒழிப்புக்கு கூப்பிட்டீங்கன்னா கூட ஏத்துக்கிடலாம். தேசிய அளவுல நீங்க மதுவான கொள்கையை அமல்படுத்தணும் சொல்றீங்கல்ல, எதனால தேசிய அளவுல அவர் எடுத்து அந்த சீதாராமன் கிட்ட அவர் பார்லிமெண்ட்ல கோரிக்கை வைக்கும் முறை அவர் பேசும்போது சீதாராமன் அவர்கள் எழுந்து பேசினாங்க, இது வந்து நீங்க உங்க முதல்வர்கிட்ட போய் கேளுங்க, ஏன்னா மதுபான கொள்கை மாநில கொள்கை அப்படின்ற மாதிரி தான் அதாவது மாநில உரிமை, ஆனா அவர் இங்க முதல்வரை சந்திக்கும் போது தேசிய கொள்கையா இது அறிவிக்கணும், அதை எடுத்து போனோம் முதல்வர் பிரதமர் கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இங்க மாற்ற ஏமாற்றுவேன். அதாவது இங்க மாநிலத்தினுடைய உரிமை, கல்வி உரிமை பறிக்கப்பட்டது, அது மத்திய அரசுக்கு போயிருச்சு. அவங்க இப்ப தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும் நாங்க ஏத்துக்கிட மாட்டோம் ஐயோன்னு அலறாங்க. அதெல்லாம் முடியாது. தேசிய கொள்கை வேறு, எங்க மாநில கல்விக் கொள்கை வேறு. மாநிலத்தில் நாங்க திறமையா படிக்க வச்சிருவோம், எங்கிட்ட அந்த பாடத்திட்டங்கள்லாம் இருக்குன்னு இப்ப புலம்புறையில இந்த திருமாவளவன் இப்ப திமுக சிக்க வச்சிருக்கிறாரு. இந்த தேசிய அளவில் மதுவான கொள்கைன்னா இதையும் பிடிக்கிட்டாங்கன்னா ஒண்ணும் இல்ல. சரிப்பா, நாங்க அந்த மதுவான கொள்கையை நாங்க எடுத்துக்கிட்டு மதுபான ஆலைகள் வைப்பதற்கும் மாநில அரசுடைய அனுமதி வேணும். இன்னைக்கு மாநிலத்தில் மதுபான ஆலைகள் வைத்திருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை சார்ந்தவர் தான் அங்க வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் உரிமை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அதாவது தேசிய அளவுல நீ மதுபான கொள்கையை கொண்டு வரணும்னு சொன்னா அவங்க அதையும் அந்த உரிமையை அடுத்து பறிச்சிருவாங்க. ஏன் மதுபான கொள்கைக்கு ஸ்டாலினை முதல்வர் அவர்களை அழைத்தது போல போய் ஏன் மோடியை போய் நீங்க அழைக்கல? மோடியை போய் இன்னும் அக்டோபர் 2 அதுக்குள்ள ஓடி போய் தேசிய அளவில் மதுபான கொள்கையை அமல்படுத்துவதற்காக பாரத பிரதமர் அவர்களே வந்து கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு? நான் வர முடியல, வேணும்னா நான் நிர்மலா சீதாராமனை அனுப்புறேன். அவங்க தான் தெளிவா தமிழ்ல பேசுவாங்க. இல்லைன்னா நம்ம அமைச்சர் எல்முருகன் வருவாரு. வரமாட்டேன்னு சொன்னாங்களா? இந்த அவர் சொல்லிட்டாருல, என்ன சொல்றாரு? இந்த ரியல் ஒன் நேயர்கள் சார்பாக இல்ல மத எண்ணங்கள் கொண்ட கட்சிகளுக்கு பங்கேற்க சொல்லிட்டாருல. அதாவது மதச்சாயம் பூசுறேன்னு சொன்னா இந்திய அளவிலே 10 ஆண்டு காலம் 2014 ஆரம்பித்த பாஜகவுடைய ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த பாஜகவை தவிர்த்து உங்களால் தேசிய அளவிலே மதுபான கொள்கையை அமல்படுத்த முடியுமா? காங்கிரஸ் எங்க வர? காங்கிரஸ் பாஜகவே மெஜாரிட்டியில திணறிக்கிட்டு இருக்கு. அங்கேயும் கூட்டணியை வச்சுட்டு தான் உட்காந்துருக்கீங்க. போய் நீங்க மேற்கு வங்க மம்தா பானர்ஜியை நீங்க சரி கட்டிடுறீங்களா? ஏன் இந்த கள்ளக்குறிச்சி மாநாடுக்கு மம்தா பானர்ஜியை கூப்பிடுங்க. இந்திய கூட்டணி தலைவர்களை கூப்பிடுங்க பார்ப்போம். ராகுல் காந்தியை கூப்பிடுங்க. கெஜ்ரிவால் இன்னைக்கு இப்பதான் உள்ள போயிட்டு வந்திருக்காரு. அந்த மதுபான கொள்கையில தான் இப்பதான் பாவம் வந்திருக்காரு. கூப்பிடுங்க தலைவரை, கூப்பிடுங்க சரத்பவரை, கூப்பிடுங்க சிண்டேவை கூப்பிடுங்க. என்னங்க தமிழ்நாட்டுடைய அரசியல் பகுத்தறிவு பூமியில பட்டவர்த்தனமாக அக்குவேர ஆணிவேராக டாஸ்மார்க் கடைகளே எங்களுக்கு கிளை, டாஸ்மார்க் பார்களே எங்களுக்கு அரசியல் பயிற்சி பெற்ற முன்னையெல்லாம் கோட்டை அடிச்சுட்டு குடும்பத்தில் போய் ஒம்பெடுப்போம். இப்ப கோட்டையை நோக்கி அரசியல் இந்த தலைவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களையும் அவர்கள் சொல்லுகின்ற விஷயங்களையும் உள்வாங்கி கொண்டிருக்கின்றவர்கள் டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள், பகுத்தறிவு மண்ணிலை பிறந்த டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள். ஆக எங்களை எல்லாம் இனிமேல் ஏமாற்ற முடியாது. தன்னுடைய பிள்ளையை இழந்த அப்பா ஆத்தாவுக்கு மாசம் 5000 ரூபாய் பென்ஷன் தருவேன் என்று உத்தரவாதம் தருங்கள் அப்படின்னு அந்த கோரிக்கையை வைத்து அந்த விதவைகளான பெண்கள் வீட்டுக்கு போகின்ற பொழுது இந்த விடுதலை சிறுத்தையினால் நம்மளுடைய குடும்பத்தில் விடிவெள்ளி அந்த விளக்கு எரிந்தது என்று சொன்னால் இந்த தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் நடத்துகின்ற ஜனவரி 21 திருமாவளவனுக்கு விழா எடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். அதை விட்டு போட்டு நான் வெட்டியா நான் மாநாடு கூட்டுவேன், அது என்ன பேசுற போற? டிகேஎஸ் இளங்கோவன் வந்து உத்தரவாதம் தர முடியுமா? ஆர்எஸ் பாரு உத்தரவாதம் தர முடியுமா? என்ன சொல்றாங்க? நாங்கள்
நீங்கள் சொன்ன கோரிக்கைகளாம் ஏற்றுக்கொண்டோம். அதை அப்படியே முதல்வர் பரிசீலிப்பார். அதுக்கப்புறம் 500 கடையை மூடுவார். அதுக்கப்புறம் 500 மணமகள் மன்றத்தை திறப்பார். திரும்ப நீங்க குடிங்க, நாங்க அடுத்த திரும்ப ஒரு மாநாடை நடத்துவோம். என்னய்யா இது? விடுதலை சிறுத்தைகள் மீது வைத்திருக்கின்ற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முழு கவனத்துடன் அவர் முதல்வரிடம் வைத்த 4 கோரிக்கையிலே குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் திறக்க வேண்டும் என்று சொன்னார். அதை தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் வரவேற்கிறது. அதை தாண்டி வருகின்ற அந்த மகளிர் விடுதலை சிறுத்தைகளுடைய மகளிர் மாநாட்டிலே, மது ஒழிப்பு மாநாட்டிலே இந்த விதவைகளான பெண்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை தர வேண்டும். ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு அரசு பள்ளிகளிலே, அரசு கல்லூரிகளிலே, அரசு வேலைவாய்ப்புகளிலே முன்னுரிமை பெற்று தர வேண்டும். ஆதரவற்ற பெற்றோர்களுக்கு மாசம் 5000 ரூபாய் பென்ஷன் வாங்கி தர வேண்டும். இந்த 4 கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் இந்த தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் அவரை ஆதரிக்கும், அவருடைய லட்சியத்தை பின்பற்றும். இல்லை என்று சொன்னால் அரசியலில் இருந்து இவர் அகற்றப்பட வேண்டிய நிலைமை வரும் என்று இந்த நேரத்தை சொல்லிக் கொள்கிறேன். நடப்பு அரசு குறித்து பல்வேறு கருத்துக்களை புரிந்து மிக்க நன்றி சார்.